17-18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மரித்தவர்கள் மண்ணுக்குள்ள போனவர்கள்லாம் நேற்று தினத்தில் இருந்தவங்க இந்த நாள் காலையில இல்லை. மரித்தவர்களால கர்த்தரை துதிக்க முடியாது. மரித்த பின்னுங்க அவர் நினைத்தாலும் ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும் நினைத்தாலும் நம்மால் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆனால் ஜீவனை தந்திருக்கிறார், சுவாசத்தை தந்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாக இன்று என்றென்றைக்கும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையை கொண்டாட வந்திருக்கிறோம். மலைகள் விலகினாலும், சமுத்திரங்கள் நடுச்சமத்துல பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை பாடி துதிக்க போகிற, ஆண்டவரை உங்க கிருபையினால இத்தனை நாட்கள் நான் நிலை நின்றேன், இனிமேலும் என்னை நடத்த உங்க கிருபை போதுமானது. சேர்ந்து பாடுவோமா? நல்ல தெரிந்த பாடல். புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். புதிய கிருபையினால நம்மளை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். புதிய கிருபைகளை தாங்காண்டவரே, புதிய பலனை தாங்காண்டவரே. இந்த மாதத்திற்கு தேவையான பலன், இந்த மாதத்திற்கு தேவையான கிருபையை தாங்க கரங்களை தட்டி, இந்த வருடம் ஒருவேளை அற்பமா ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சம்பூர்ணமாக மாற்றி தர போதுமானவராய் இருக்கிறார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் எல்லாரும் கேட்போமா? மீண்டுமாய் புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை புதிய நாளுக்குள் என்னை புதிய மாதத்துக்குள்ள என்னை நடத்திய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் அற்பமானாலும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி கரங்களை உயர்த்தி. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஐயா, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வேதம் சொல்லுகிறது, இந்த வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வெட்கப்பட்ட தேசத்துல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிற அந்த தேவனை பாடி கொண்டாடுவோம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தார முயற்சி. புது கிருபை தாரும் தேவா, புது
கிருபையா